திருமாலின் தசாவதாரம். 4ஆம் அவதாரம் நரசிம்ம அவதாரம். பெருமாளின் அவதாரங்களில் இது 4வது அவதாரமாகும். அசுரன் ஹிரண்யகசிபு நாராயணனே பரம்பொருள் என்று வணங்கி வந்த தன் பிள்ளை பிரகலாதனை துன்புறுத்தி வந்தான். பிரகலாதனுக்காக தூணில் திருமால் சிங்க வடிவத்தில் வெளிப்பட்டு அரக்கனை கொன்றார். ஸ்ரீஹரி எடுத்த வராக அவதாரத்தில் தன்னுடைய உடன் பிறப்பாகிய ஹிரண்யாட்சனை கொன்றுவிட்டார் என்று கேட்டதும் ஹிரண்யகசிபு துயரமடைந்தான். அதனால் அவனுக்கு பரந்தாமன் மீது சொல்ல முடியாத கோபம் ஏற்பட்டது. உடனே சூலத்தை தன் கையில் எடுத்தான். தன் அரக்கர் குல கூட்டத்தை கூட்டி அவர்களிடம், அரக்கர் குல கொழுந்துகளே, நீங்கள் என் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உடனே செயலாற்றுங்கள். எனது தமையனின் இறப்பிற்கு காரணமான ஸ்ரீஹரியையும் தேவர்கள் அனைவரையும் அழைக்க வேண்டும். நீங்கள் உடனே புறப்பட்டு சென்று அந்தணர்கள், தேவர்கள், பசுக்கள் முதலியவற்றை துன்புறுத்தி கொல்லுங்கள் என்றான். ஹிரண்யகசிபுவின் கட்டளையை ஏற்ற அரக்கர்கள் நோன்பு விரதம் நோற்ற பெரியோர்களையும் அந்தணர்களையும் கொன்று குவித்தனர். யாராலும் வெல்வதற்கரிய வீரத்தை தான் பெற்றால் அன்றி ஸ்ரீஹரியை ஒழிக்க முடியாது என்று உணர்ந்தான். அழியாத ஆயுளையும் 3 உலகங்களையும் அடக்கி ஆளும் வல்லமையையும் பிரம்மதேவரை நோக்கி தவம் செய்ய புறப்பட்டான். மந்திரமலை சாரலுக்கு வந்தான். கால் கட்டை விரலை தரையிலே ஊன்றினான். கைகளை மேலே தூக்கினான். விண்ணுலகை நோக்கி நின்றான். ஊழிக்காலத்தில் காணும் சூரியனுடைய ஒளி கிரணங்களைப் போல செஞ்சடை விரிய காட்சியளித்தான். உக்கிரமான தவத்தில் பிரம்மதேவரை நோக்கி ஏகாகிர சித்தத்துடன் ஆழ்ந்தான். நாட்கள் நகர்ந்தன. வருடங்கள் பல ஓடின. இவனுடைய தவத்தால் எழுந்த யோகாக்னியின் தகிப்பை தாங்க முடியாமல் சகல ஜீவராசிகளும் வருந்தின. தலையிலிருந்து மேக கூட்டம் போன்ற புகை மண்டலம் எழுந்தது. 3 உலகத்தையும் அது சூழ்ந்தது. ஆறுகளும் சமுத்திரங்களும் கொந்தளித்தன. திசைகள் எங்கும் ஒரே தீப்பொறி கக்கி அனல் எரிந்தது. தேவர்கள் அவனுடைய தவ பலத்தினால் தாங்கள் பஸ்பமாகி விடுவோமோ என பயந்தனர். தேவர்கள் உடனே பிரம்மதேவரிடம் முறையிடச் சென்றனர். பிரம்மதேவரிடம், தேவதேவரே, உங்கள் பதவிக்கே ஆபத்து தரும் வகையில் ஹிரண்யகசிபு தவம் மேற்கொண்டிருக்கிறான். அவனது தவத்தால் உண்டாகும் அக்னியை எங்களால் தாங்க முடியவில்லை. உடனே அவனது தவத்தை நிறுத்த ஏதாவது செய்யுங்கள் என்றனர். தேவர்கள் கூறியதை கேட்ட பிரம்மதேவர் மந்திரமலை சாரலுக்கு வந்தார். அங்கே ஹிரண்யகசிபு இருந்த இடத்தில் புற்றும் புதர்களும் மூடி கிடந்தன. எறும்பு அரித்த தோலும் சதையும் மிஞ்சி எலும்பு கூடாக இருந்தான் ஹிரண்யகசிபு. அவனை இந்நிலையில் பார்த்த பிரம்மதேவர், ஹிரண்யா, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். அவன் மீது தன் கமண்டல தீர்த்தத்தை தெளித்தார் பிரம்மதேவர். கட்டையில் மூண்ட தீயன கசிபு வெளிவந்தான். உருகி வார்த்த பொன் மேனியுடன் பிரம்மதேவரை வணங்கினான். லோக பிதாவே, தங்களுடைய சிருஷ்டி எதனாலேயும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. அது மட்டுமல்ல, எனக்கு உள்ளும் புறமும் பகலிலும் இரவிலும் விண்ணிலும் பூமியிலும் மரணம் ஏற்படக்கூடாது. எந்தவித ஆயுதங்களாலும் பிராணிகள், மனிதர், தேவர், அசுரர்களாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. தேவர்களாலும் ஜெயிக்க முடியாதபடி நல்ல வல்லமையை, வீரத்தை எனக்கு தாங்கள் தந்தருள வேண்டும். எனக்கு நிகர் நானாகத்தான் இருக்க வேண்டும். உலகத்தையும் நானே கட்டி ஆள வேண்டும். லோக பாலகருக்குள் தேவரீராகிய தாங்கள் அனுபவிக்கும் பெருமையை நான் அடைய வேண்டும். யோகம், சமாதி, தவம் முதலியவற்றால் ஏற்படும் சக்திகள் அனைத்தும் எனக்கு வரச் செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டான். பிரம்மதேவரும் வேறு வழியேதுமின்றி அவன் கேட்ட வரத்தை கொடுத்துவிட்டு மறைந்தார். ஹிரண்யகசிபுவிற்கு இப்படி ஒரு வரத்தை பிரம்மதேவர் கொடுத்து விட்டாரே என தேவர்கள் அனைவரும் வருந்தினர். வரத்தை பெற்று திரும்பிய ஹிரண்யகசிபு தன் எண்ணத்தை உடனே நிறைவேற்றி கொண்டான். தேவலோகம் சென்று தேவேந்திரனை விரட்டினான். ஸ்வர்கலோகத்தையும் தன் ஆட்சிக்கு கீழ் கொண்டு வந்தான். தேவேந்திர சிம்மாசனம் ஏறி அமராவதி பட்டணத்து அரண்மனையில் வாசம் செய்தான். வேள்விகள் மூலம் வரும் ஆவிர்வாகம் முழுவதையும் அவனே கிரகித்து கொண்டான்.
உலகையும் பல்லாண்டுகள் கொடுங்கோல் ஆட்சி செய்தான். அவனால் இழைக்கப்பட்ட தீமைகள் கொடுமைகளை பெருமானிடம் சென்று தேவர்கள் முறையிட்டார்கள். காலம் காலமாக அனுபவித்த தேவர்களுடைய தியானத்தினால் ஸ்ரீமன் நாராயணர் அவர்களுக்கு அனுகிரகம் செய்தார். விரைவிலேயே அவனை வதைப்பதாக அவர்களுக்கு அசரீரி மூலம் அறிவித்தார். இந்த அரக்கர்களின் அரசனாகிய ஹிரண்யகசிபுவின் கொடுங்கோல் ஆட்சியை நான் அறிவேன். அதற்கு ஆவன செய்கிறேன். கொஞ்சம் பொறுத்திருங்கள். எவன் தேவர்கள், பசுக்கள், வேதங்கள், வேதியர் ஆகியோர் மீதும் என்னிடமும் பகைமை தலை தூக்குகிறதோ அப்போதே அவன் அழிந்து போவான். இந்த அரக்க அரசன் தன் மகன் பிரகலாதனை துன்புறுத்துவான். அப்போது நான் அவனை கொல்ல சித்தமாவேன் என்றார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஹிரண்யகசிபுவிற்கு கிலாதன், பிரகலாதன், அனுக்லாதன், சமஹ்லாதன் என 4 புதல்வர்கள் பிறந்தனர். அவர்களில் பிரகலாதன் எனப்படும் பிரகலாதாழ்வான் மட்டுமே சிறந்த விஷ்ணு பக்தனாக எப்போதும் ஸ்ரீமன் நாராயணரின் பெயரையே உச்சரித்து கொண்டிருந்தான். அசுரகுரு சுக்ராச்சாரியாருக்கு சண்டன், அமர்க்கன் என 2 பிள்ளைகள் இருந்தனர். ஹிரண்யகசிபு அவர்களை தன் புதல்வர்களுக்கும் மற்றும் அரசியல் அதிகாரிகளுடைய குமாரர்களுக்கும் ஆசிரியராக இருந்து பணியாற்றச் செய்தான். ஒரு நாள் ஹிரண்யகசிபு தன் செல்வ குமரனை மடியில் அமர்த்தி கொஞ்சி மகிழ்ந்தான். அது சமயம், குமரா, நீ இத்தனை நாளும் என்ன கற்றாய்? அவற்றை எனக்கு சொல் என்றான். தந்தையே, நான் கற்ற அனைத்தையும் எப்படி கூறுவது? ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்கள், நான் பதில் உரைக்கிறேன் என்றான் பிரகலாதன். ஹிரண்யகசிபுவும் அவ்வாறே மனிதனுக்கு நலம் தருவது எது என்று வினவினான். எவர் ஆசை, பற்று முதலியவைகளை அறவே விட்டுவிட்டு அவைகள் எல்லாம் வெறும் மாயை, மாறாக ஸ்ரீஹரியே மெய்யான பரம்பொருள், அவர் திருவடியை சரணடைபவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்றான் பிரகலாதன். பரம விரோதியான ஸ்ரீஹரியின் பெயரை உச்சரிக்கிறானே என சிறுவனை கடிந்து கொண்டு அவனுக்கு பாடம் கற்பித்த ஆசிரியரை வரச் சொல்லுங்கள் என்றான் இரணியன். நாங்கள் பல முறை திரும்ப திரும்ப கூறினாலும் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் செவிகளில் போட்டுக்கொள்ளாமல் எல்லாம் ஸ்ரீஹரியின் செயல் என்று எங்கள் வார்த்தைகளை உதாசீனம் செய்தான். இதை தங்களிடம் எப்படி கூறுவது என்றே இத்தனை காலம் நாங்கள் தயங்கினோம் என்றார்கள். ஏதோ அந்தணர்கள் இவனுக்கு தவறாக கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். மற்றபடி சின்னஞ்சிறு பாலகனாகிய இவனுக்கு இது தெரிய நியாயமில்லை. ஆகவே யாரும் அணுகாதபடி இனி தனிமையில் அமர்த்தி பாடம் கற்பியுங்கள் என்று அவன் ஆணையிட்டான். பின்பு பிரகலாதனின் அறிவு கூர்மையை பார்த்து அவனிடம் ஆசிரியர்கள் கேட்டார்கள், அப்பனே பிரகலாதா, மற்றவர் யாருக்கும் இல்லாத இந்த மாறான புத்தியை உனக்கு யார் கற்பித்தது? இல்லை, உனக்கு தானாக வந்ததா? உண்மையை கூறுவாய் என்றனர். நான் என்றும் நீ என்றும் பிரித்து பார்க்கும் புத்தி வெறும் மாயை. அவன் அருளால் வேதம் என்பது வெறும் பொய். அவனே மெய் என்பதை தெரிந்து கொள்ளலாம். எனக்கு கற்பித்தவன், கற்ற பொருள், கற்றதின் பயன் எல்லாம் அந்த ஸ்ரீஹரியே. அவரை தவிர வேறில்லை என்றான் பிரகலாதன். பிறகு அறம், பொருள், இன்பம் பற்றி பாடம் சொல்லி கொடுத்துவிட்டு அவனது தந்தையிடம் அழைத்து சென்றனர். மீண்டும் இரண்யன் பிரகலாதனிடம், பிரகலாதா, நீ படித்ததில் மிகவும் சிறப்பான ஒன்றை சொல், கேட்கிறேன் என்றான். அதற்கு பிரகலாதன், ஸ்ரீஹரியின் கதைகளை கேட்க வேண்டும், அவரது லீலைகளை வாயார பேச வேண்டும், ஸ்ரீஹரியின் உருவத்தை நினைக்க வேண்டும், ஸ்ரீஹரியின் சேவையே உத்தமம், ஸ்ரீஹரி பூஜையே சிறந்தது, காலம் முழுவதும் ஸ்ரீஹரியை பின்பற்ற வேண்டும் என்று ஸ்ரீஹரியை புகழ்ந்து பேசினான். அந்தணர்களே, நீங்களே ஆசிரியர்களாக இருந்து இதைத்தான் கற்றுக் கொடுத்தீர்களா என்று கடுமையான குரலில் கர்ஜித்தான் ஹிரண்யகசிபு. ஆசிரியர்கள் நடுநடுங்கி, அரசே, நாங்கள் இதை கற்றுக் கொடுக்கவில்லை என்றனர். உடனே குருமுகமாக, அன்றி இதையெல்லாம் நீ யாரிடம் கற்றாய் என்றான் ஹிரண்யன். அதற்கு பிரகலாதன், தந்தையே, உலக இன்பங்களில் ஆசைப்பட்டு உழல்பவர்களுக்கு யார் சொல்லியும் பக்தி வராது.
தானாகவும் பக்தி ஏற்படாது. ஆனால் முற்றிலும் துறந்த தொண்டர்களுக்கே இறைவனை அறியும் பாக்கியம் கிடைக்கும் என்றான். இப்படி ஸ்ரீஹரியின் நாமத்தையே உச்சரிக்கும் இந்த பிள்ளை எனக்கு தேவையில்லை, இவனை கொன்று விடுங்கள் என்று ஆணையிட்டான். அவனை எப்படியெல்லாமோ கொல்ல முயன்றும் இரண்யனின் ஆட்களால் பிரகலாதனை ஒன்றும் செய்ய முடியவில்லை. உடனே தன் குலகுரு சுக்ராச்சாரியாரிடம் இதை பற்றி கேட்டே ஆக வேண்டும் என்ற முடிவோடு சிறுவனை ஆசிரியர்களிடம் ஒப்படைத்துவிட்டு சுக்ராச்சாரியாரிடம் சென்றான் இரண்யன். ஆசிரியர்கள் மிகவும் கண்டிப்புடன் அவனுக்கு அசுர தர்மங்களை உபதேசிக்க முயற்சித்தனர். அவனோ தன் சக மாணவர்களுடன் விளையாடச் சென்றான். பிரகலாதன் தன் சகாக்களுக்கு ஸ்ரீஹரியின் பெருமையையும் புகழையும் எடுத்துரைத்து கொண்டிருந்தான். அப்போது அந்த மாணவர்கள், பிரகலாதா, குருவிடம் உபதேசம் பெறாமல் இப்படி ஞானம் பேசும் அறிவு உனக்கு எப்படி வந்தது என்று வினவினர். தோழர்களே, என் தந்தை பிரம்மதேவரை குறித்து அதீத பராக்கிரமமும் அழியா வாழ்வு வளமும் வேண்டி மகேந்திர மலை பகுதியில் உக்ரதபம் இயற்றினார். அது சமயம் அவருக்கு பயந்து இருந்த தேவர்கள் தைரியத்தோடு தத்தம் இருப்பிடம் வந்து அசுரர்களை தாக்கினர். அசுர தலைவராகிய என் தந்தை இல்லாத காரணத்தால் அசுரர்கள் தேவர்களிடம் தோற்று ஓடினார்கள். தேவேந்திரனோ அசுரேந்திர பட்டினத்தை சூறையாடினான். அது சமயம் கர்ப்பவதியாகிய என் தாயாரை பிடித்து இழுத்து கொண்டு போனான். வழியில் நாரத மாமுனிவர் அவனை சந்திக்க நேர்ந்தது. தேவேந்திரனே, நீ கர்ப்பவதியான பெண்ணை, அதிலும் நிராதரவான ஒரு பெண்ணை இப்படி வருத்துவது தகாது. மேலும் இவர் பிறர் ஒருவருடைய மனைவி அல்லவா என்று நாரதர் தேவேந்திரனை கேட்டார். நாரத மாமுனிவரை தேவேந்திரன் வணங்கி, மாமுனிவரே, அசுர மகிழ்ச்சியான இவளுடைய கர்ப்பத்தில் தேவர்களை வதைக்கும் சிசு உருப்பெற்று வருகிறது. இவளுக்கு நான் தற்சமயம் எந்த கேடும் செய்ய போவதில்லை. அவள் கருத்தரித்த உடன் எனது எதிரியை முளையிலேயே கிள்ளிவிட்டு இவளை பாதுகாப்புடன் அனுப்பி வைப்பேன் என்றான். தேவேந்திரனே, நீ நினைப்பது முற்றிலும் தவறு. இவள் கருவறையில் வளரும் சிசு அசுரகுல பிறப்பாக இருந்தாலும் அந்த சிசு சிறந்த பாகவதோத்தமனாக விளங்கப் போகிறான். ஸ்ரீஹரியிடம் அளவற்ற பக்தி கொண்டு அனைவராலும் போற்றப்படுவான். அவனால் உனக்கோ தேவர் குலத்திற்கோ எந்தவித தீங்கும் ஏற்படாது என்றார் நாரத மாமுனிவர். இதை கேள்விப்பட்ட தேவேந்திரன் மகிழ்ச்சி அடைந்தான். மேலும், நாரத முனிவரே, தங்கள் கருத்துப்படி இவளை பாதுகாப்புடன் அவளது இருப்பிடத்திற்கு அனுப்பி விடுகிறேன் என்று கூறி அவளது காலடியை தொட்டு வணங்கினான். அதன் பிறகு என் தாயாரை நாரதர் தன் ஆசிரமத்திற்கு அழைத்து சென்று காத்தருளினார். என் தாய் கர்ப்பவதியாக இருந்ததால் அவளுக்கு தர்மங்களை உபதேசம் செய்தார் நாரத மாமுனிவர். என் தந்தை தவம் முடிந்து திரும்பியதும் அவளை அனுப்பி வைத்தார். அச்சமயம் கேட்ட உபதேசங்களை என் தாயார் தந்தையின் மீதுள்ள பற்றுதலால் மறந்துவிட்டாள். ஆனால் கருவிலிருந்த நான் அவ்வுபதேசங்களை கேட்டேன், அதை மறக்கவில்லை. எனவேதான் நான் பிறக்கும் போதே ஸ்ரீமன் நாராயணரிடம் அளவற்ற பக்தியுடன் பிறந்தேன். எனவே தோழர்களே, பிறப்பு, உருவாதல், வளர்தல், இளைத்தல், நசித்தல், இறப்பு முதலிய ஆறும் இந்த உடம்பிற்கு மட்டும் உரியவை, ஆத்மாவிற்கு அல்ல என்பதை நீங்கள் மட்டுமே உணர வேண்டும். நாம் நம் பக்தியினால் மட்டுமே ஸ்ரீமன் நாராயணரை சந்தோஷம் அடைய செய்ய முடியும். தீய குணங்களை விட்டுவிட்டு நாள்தோறும் ஹரிபஜனை செய்ய வேண்டும் என்று கூறினான் பிரகலாதன். இப்படி பாடம் கேட்க வந்த பிள்ளைகளிடம் பிரகலாதன் ஹரிபஜனை செய்வதை அறிந்த ஆசிரியர்கள் இரண்யனிடம் சென்று விட்டனர். கடும் கோபமடைந்த இரண்யன் பிரகலாதனை இழுத்து கொண்டு வரும்படி ஆணையிட்டான். பிரகலாதன் வந்ததும் இடி முழங்குவது போல் கர்ஜித்தான் இரண்யன். 3 உலகங்களும் என் பெயர் சொன்னாலே நடுநடுங்குகிறது. சகல லோகங்களும் எனக்குள் அடங்கி கிடக்கின்றன. தேவாதி தேவர்கள் எல்லாம் என்னிடம் மதிப்பு வைத்து என் பேச்சை கேட்டு நடக்கிறார்கள். அப்படி இருக்க பரம விரோதியான ஸ்ரீஹரி என்னை விட எந்த விதத்தில் மேலானவனாகிவிட்டான் என்றான். அதற்கு பிரகலாதன் தந்தையை தலை தாழ்த்தி வணங்கியவாறு, தந்தையே, தாங்கள் லோகாதிபதிதான்.
தேவர்களும் உங்களுக்குள் அடக்கம்தான். ஆனால் ஸ்ரீஹரி ஒருவரே அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஆதியானவர். அவரே சிருஷ்டி, ஸ்திதி, சம்ஹாரம் ஆகிய 3 தொழிலுக்கும் அதிபதி. அப்படி இருக்க அவரை விட தாங்கள் எந்த விதத்தில் உயர்ந்தவர் என்று கூற முடியும்? இதை கேட்டு கோபமடைந்த இரண்யன், மடப்பதரே, எங்கும் நிறைந்திருக்கும் உன் ஹரி இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று வினவினான். தந்தையே, அவர் சர்வ வியாபி, அவர் இல்லாத இடமே இல்லை என்றான் பிரகலாதாழ்வான். இதை கேட்டு ஹிரண்யகசிபு கடகடவென்று சிரித்தான். டே பிரகலாதா, உன்னால் பிரலாபிக்கப்படும் அந்த ஹரி எங்கும் இருக்கிறான் என்றாய் சரி, இப்பொழுது சொல், இதோ என் எதிரே இருக்கும் ஸ்தம்பத்தில் இருக்கிறானா இல்லையா? அதை பார்ப்போம். இப்போதே நான் உன்னை தலை வேறாகவும் உடல் வேறாகவும் போகும்படி என் உடை வாளால் வெட்டி எறியப் போகிறேன். நீ சரண் புகுந்த அந்த ஹரி நாராயணன் உன்னை வந்து காப்பாற்றட்டும் என்று பிரகலாதனை மிரட்டினான். தனது சிம்மாசனத்திலிருந்து இறங்கி வந்து எதிரே இருந்த அந்த தூணை குத்திவிட்டு தன் உடைவாளை ஓங்கியவாறு நின்றான். அப்போது அண்டமே பிளந்து விட்டது போன்ற ஓர் பேரரவம் அந்த தூணில் எழுந்தது. அவ்வோசை கேட்டு பிரம்ம தேவாதியர் அண்டங்களே அழிந்தது போல அஞ்சு நடுங்கினர். தன் மகனை வெட்டும் வெறியில் நின்ற அசுரேந்திரனுக்கு அப்பேரொளியின் காரணம் தெரியவில்லை. தன்னிடம் அளவில்லா பக்தி கொண்ட பாலகன் பிரகலாதனின் சொல்லை மெய்யாக்க பரந்தாமன் அந்த தூணை பிளந்து வெளிவந்தார். அவரது தோற்றத்தை கண்ட இரண்யகசிபு அதிர்ந்தான். இது என்ன தோற்றம்? இது மனித உருவிலும் இல்லை, மிருக உருவிலும் இல்லை, மனித சிங்கம் போல் தெரிகிறதே என நினைத்து திகைத்தான். நரசிம்ம மூர்த்தியாக அவதாரம் எடுத்த ஸ்ரீமன் நாராயணன் தோற்றத்தை கண்ட இரண்யன் அச்சமுற்றான். அந்த நரசிம்ம மூர்த்தியின் தோற்றத்தை உற்று கவனித்தான். விண்ணை தொடுவது போன்ற நீண்டு வளர்ந்த நெடுமேனி, பிடரி தலை, மயிர்களால் தடித்த முகம், வீங்கிய கழுத்து, முகத்தில் உருக்கி வார்த்த பொன் போன்ற கண்கள், பெருமலை குகை போல திறந்திருக்கும் வாய், அதில் கோரை பற்கள், கூர்ந்த வாள் போல் தொங்கும் நாக்கு, தூக்கி நின்ற காதுகள், விரிந்த மார்பு, குறுகிய இடை, கூரிய ஆயுதம் போன்ற நீண்ட நகங்களுடன் கூடிய கைகள், யாரும் அருகே போக பயப்படும்படியான தோற்றம். ஸ்ரீஹரியின் தோற்றத்தை கண்ட அசுரர்கள் நாலாபுறமும் ஓடினர். இதை கண்ட இரண்யன் தன்னை கொல்ல ஸ்ரீஹரி எடுத்த அவதாரமே இது என உணர்ந்தான். தன் கதாயுதத்தை கையில் ஏந்தி நரசிம்மரை எதிர்கொண்டு மோதினான். எனினும் கதாயுதத்தால் தன்னை புடைக்க வந்த ஹிரண்யகசிபுவை கைகளால் நரசிம்மர் பற்றினார். அவனை தன் தொடை மீது வைத்துக்கொண்டு கூர்ந்து தன் நீண்ட நகங்களால் ஹிரண்யகசிபு உடலை கீறி கிழித்தார். இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. நரசிம்மருடைய முகம் அக்னி பிழம்பாக காணப்பட்டது. அவர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தாலும் அவரது உக்கிரமான கோபம் தணியவில்லை. நரசிம்ம மூர்த்தியின் அகோர தோற்றம் கண்டு அவரிடம் நெருங்கவே அனைவரும் அஞ்சினர். ஒவ்வொருவரும் அவருக்கு வந்தனம் செய்தனர். ஸ்ரீஹரியின் சீற்றம் குறையாததால் தேவர்கள் ஸ்ரீதேவியை அங்கு வரும்படி கேட்டுக்கொண்டார்கள். அன்னையும் வந்து அடங்காத கோபத்தை கண்டு அஞ்சினாள். அந்நேரம் பிரகலாதனிடம் பிரம்மதேவர் கூறினார், அப்பா பிரகலாதா, ஸ்ரீஹரிக்கு உன் தந்தை மீது கொண்ட கோபம் இன்னும் தணிந்ததாக தெரியவில்லை. நீ அவர் அருகே சென்று சாந்தப்படுத்து என்றார். அவனும் அவ்வாறே மெல்ல மெல்ல நடந்து நரசிம்ம மூர்த்தியிடம் சென்றான். கரம் கூப்பினான். அவர் திருவடியை தொட்டு தரையில் வீழ்ந்து வணங்கினான். தன் பாதங்களை பிடித்த பிரகலாதனை பார்த்து ஸ்ரீஹரி மனமுருகினார். அவன் தலை மீது தன் தாமரை கரம் வைத்து வாழ்த்தினார். பெருமாள் திருக்கரம் தீண்டியதும் அவனுக்கு மின்னல் என மெய்யறிவு பிறந்தது. மயிர்கூச்செறிய தன் மனம் கசிந்து கண்ணீர் மல்கி துதி பாடினான். அதுபோல பிரகலாதாழ்வான் தான் அடைய விரும்பும் பதவியை அனைவருக்கும் அனுகிரகிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதை அனைவரும் பாராட்டினர். நரசிம்ம மூர்த்தியின் மனம் மகிழ்ந்தது. துதித்து நின்ற பாலகனிடம் உனக்கு வேண்டும் வரம் கேள் என்றார். அவனும் என் மனதில் எவ்வித கோரிக்கையும் எழாமல் இருக்கும்படி தாங்கள் திருவருள் புரிய வேண்டும் என வேண்டினான். மனம் மகிழ்ந்து மாதவன் பிரகலாதனை அசுரேந்திரனுக்கு அரசனாக இருக்கும்படி அனுகிரகித்தார்.
மேலும் நீ பிறந்த புண்ணியம் உன் தகப்பனோடு 21 மூதாதையர் படைத்தேறினர் என்று அருளிச் செய்தார். திருவருள் புரிந்து முடித்தவுடன் அசுரேந்திரன் அமர்ந்திருந்த ஆசனத்தில் அமர்ந்து ஆசனத்தை அரியாசனமாக்கி திருவருள் புரிந்தார். பிரகலாதாழ்வான் தந்தைக்கு செய்ய வேண்டிய ஈமை கிரியைகளை செய்தான். பிரம்மாதி தேவர்கள் முன்னிலையில் முனிவர்கள் ஆசியுடன் சுக்கிராச்சாரியார் பிரகலாதாழ்வானை அசுரேந்திரனாக முடிசூட்டினார். நரசிம்ம மூர்த்தியை தியானம் செய்பவர்கள் தனது பகைவர்களை எளிதில் வெல்ல முடியும். நரசிம்ம மூர்த்தியான ஸ்ரீஹரியை அனுஷ்டிப்பவர்கள் மேன்மை அடையலாம். 4ஆம் அவதாரமான நரசிம்ம அவதார புராணம் இனிதே நிறைவடைந்தது.